வந்து காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஸ்கோப்னால எங்கெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு, சர்வீஸ் செக்டாருக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், பேங்க்ஸ், இன்சூரன்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்ட், கவர்மெண்ட் எல்லாருக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து கவர்மெண்ட் எப்பெல்லாம் தேவையோ அவங்க வந்து இது மாதிரி இந்த ப்ராசஸ் வழியாக அவங்களுக்கு ரிக்வயர்ட் ஃபண்ட் அவங்களால எடுத்துக்க முடியும். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே அவங்க அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஓவரால் டெவலப்மெண்ட்காக தான் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கொஸ்டினாகவே உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் ஏதாவது ஒரு 5 எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன் த பேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டெட் மார்க்கெட். டெட் மார்க்கெட்னா கடன், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 5 வருஷம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா 5 வருஷம் அந்த டெட் வந்து உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், எவ்ரி 6 months வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தட்ஸ் கால்டு டெட் மார்க்கெட், கடன் மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர்ஸ் பேஸ் மேலே இருக்கும். ஷேர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஈக்விட்டி மார்க்கெட் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சும் வரலாம், லாஸ் ஆச்சும் வரலாம். கம்பெனி ப்ராஃபிட் வந்ததுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வரும். கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா இருக்கிற காசு அப்படியே போயிடும். தட் இஸ் ஈக்விட்டி மார்க்கெட். ஆன் த பேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம். எனக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு காசு தேவையில்லைன்னா அப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டில் போடலாம். எக்ஸாம்பிள் எதில் போட முடியும்? ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். அது எனக்கு லாங் டேர்ம் வேணும், ஒரு 5 years 10 years போல் எனக்கு காசு தேவையில்லை, ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆன் த பேஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னு என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போய் கம்பெனியில் போய் ஷேர்ஸ் வாங்குறீங்க. ஓகே, அது வந்து நம்ம டைரெக்டாக போய் அந்த ஃபஸ்ட் டைம் த ஃப்ரெஷ் ஷேர்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்குறது இட்ஸ் கால்ட் பிரைமரி மார்க்கெட். இது எப்பயுமே நீங்கள் கம்பெனிஸில் வாங்குவீங்க, இல்லாட்டி ஏஜென்ட் வழியாக நீங்கள் வாங்குவீங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் அ செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் இட்ஸ் கால்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ செகண்டரி மார்க்கெட். நெக்ஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், உடனே நான் காசு கொடுத்து உடனே நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிடுவேன். ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ரு அது வந்து கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட், நான் ஃபியூச்சரில் வாங்கிக்குவேன். இப்போ காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் ஆர் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஆன் த பேஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட். ஒரு பர்டிகுலராக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் அந்த ஸ்டாண்டர்டைசேஷனெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் லைக் அதர் ப்ராசஸ் வழியாக, தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். இதெல்லாம் வந்து எல்லா கிளாஸிஃபிகேஷன் வந்து ரிஜிடாக இருக்காது. ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், சேம் அப்படியே இருக்காது, சேஞ்சஸ் நிறைய மாறும். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் ஒரு ப்ளே பண்ணுது நம்மளோட இந்தியன் எக்கானமியில். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சேவிங் மொபிலைசேஷன். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹேபிட் வரும். ஓகே, சேவிங் ஹேபிட் வரும். ஸோ நான் வந்து இதில் சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இதில் வெரி இன்வெஸ்ட் வருது. அப்படி என்ன பண்ணுவேன், நான் வந்து சும்மா என்னோடய கையில் வச்சுக்காமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து சேவிங் ஹேபிட் ஒரு பழக்கம் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் பண்ணால் எப்படி காசு வரும், இதில் பண்ணால் எப்படி வந்து லாஸ் வராமல் ஒரு செக்யூர்டாக நான் போவேன். அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு குட், ரைட்? அது வந்து ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் பிளேயிங் அ இம்பார்ட்டன்ட் ரோல். நேஷ்னல் க்ரோத், டெஃபினட்டாக நம்மளோட கண்ட்ரி வந்து சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இது என்னக்கா லைக் ஈக்குவலைஸ் பண்ணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு. எப்படின்னா நல்லா ஓடுற கம்பெனி, நல்ல க்ரோத் இருக்க கம்பெனி க்ரோத் ஆகிட்டே இருந்தாக்கா எப்படி ஈவன் சின்ன கம்பெனிஸ் கூட க்ரோத் ஆகணும். அப்போ அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட் வழியாக அவங்க ஃபண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஆண்டர்ப்ரீனியர்ஷிப் க்ரோத்து. ஸோ நான் வந்து ஒரு சோல் ட்ரேடர், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு காசு தேவை. அப்பயும் யூ கேன் கோ வித் த நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். லைக் இவங்க வந்து மெயினாக வந்து பேங்க் வழியாக அவங்களுக்கு வரும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஆப்வியஸ்லி எனக்கு ஃபண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தாக்கா என்னோடய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது அல்டிமேட்டாக எக்கனாமிக் க்ரோத்தும் ஆகும். அதே மாதிரி நான் நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒர்க் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ்.
ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சர்ப்ளஸாக இருக்குது, என்கிட்ட ஜாஸ்தி காசு இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு நான் என்ன பண்ணுவேன், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு காசை கொடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவேன். தட் இஸ் ஒருத்தவங்ககிட்ட இந்த ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ஹான்சிங் இன்கம். ஸோ டெஃபினட்டாக நான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னோடய சர்ப்ளஸ் ஃபண்ட் வைக்கிறதுனால ஸோ நாளைக்கு வந்து எனக்கு இன்கம்ஸ் வர நிறையா இருக்குது. ப்ரொடக்டிவ் யூசேஜ், ஸோ என்னோடய ஃபண்ட்ஸை வந்து நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன், ப்ராப்பராக சேனல் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால என்னோடய ஜிஎன்பி தட் இஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கூட என் கண்ட்ரிக்கு டெவலப் ஆகும். ரைட், நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இந்த வழியாக நியூ சேவிங் ஹேபிட், நியூ சேவிங் வரும். அட் த சேம் டைம் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபர்ம் கம்பெனி யாராவது இருக்கலாம், கேபிட்டல் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு ஷேர்ஸோ ஏதோ ஒன்று எப்போ வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கனாக்கா த்ரூ டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் மேலே தான் ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ் இருக்கும். நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ ப்ரைஸும் சப்ளையும், சப்ளை ப்ரைஸ் டிமாண்ட் இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ரைட், எப்போ அவனுக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும், சப்ளை இருந்துச்சோ அப்போ ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே தான் இங்கே கான்செப்ட். சேல் மெக்கானிசம், ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணணுனாக்கா இட்ஸ் எ மெக்கானிசம் ஃபார் செல்லிங். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்போ உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், இது இப்போ நான் வாங்கியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் விற்று இவ்வளோ காசு வரும். ஸோ அது மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி, ஈஸியாக உங்களால் கேஷ் அண்ட் கேஷ் பண்ண முடியும். அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து யூ கேன் எபிள் டு சேஞ்ச் இன்டு மணி, தட்ஸ் கால் லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ரைட், ஸோ இது வந்து மெயின் என்னென்னா காஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகே, தட் இஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவைடிங் த borrower with fund as to enable them to carry out the investment plan. ஸோ borrowersக்கு ஃபண்ட்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸெல்லாம் அவங்களால பிளான் அவுட் பண்ண முடியும். எப்படியெல்லாம் அவங்க ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் அவுட் பண்ணுவாங்க. ஏர்னிங் அசெட்ஸ், எதெல்லாம் எனக்கு தேவை, காசு எனக்கு வந்திருக்குனாக்கா என் பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவை அதெல்லாம் நான் வாங்குவேன். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி, ஈஸியாக நல்லா வந்து என்கேஷ் பண்ண முடியும், காசு ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 5 marks. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். நியூ இஷ்யூ மார்க்கெட்னு ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஷேர்ஸ் வாங்கினீங்க, தட்ஸ் கால் ப்ரைமரி மார்க்கெட், நியூ இஷ்யூ மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஷேர் வந்து சப்போஸ் XYZ கம்பெனியில் ஒரு ஷேர்ஸ் வாங்கினேன், கம்பெனியில் போய் நான் வாங்கினேன் டைரெக்டாக. ஸோ அது வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லுவாங்க. இது ஒரு 2 வருஷம் வச்சுருந்தேன், நான் வந்து விற்றுலான் இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேனாக்கா போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் விற்பான், தவிர கம்பெனியில் போய் என்னால் விற்க முடியாது. தட் இஸ் கால் செகண்டரி மார்க்கெட். பையிங், இது வந்து டைரெக்டாக போய் நீங்கள் கம்பெனியில் போய் வாங்கிக்கலாம், இது இன்டைரக்டாக. நெக்ஸ்ட் ஃபினான்சிங், இட் சப்ளைஸ் ஃபண்ட்ஸ் டு பட்டிங் அண்ட் சின்ன நீங்கள் கொடுக்குற காசு வந்து டைரெக்டாக கம்பெனிக்கே போகும். அதே இது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகவே போகாது செகண்டரி மார்க்கெட். பையர் அண்ட் செல்லர் பேஸ் மேலே தான் இருக்கும். இப்போ நான் வந்து விற்றேன், ஒரு 10 ரூபாய் ஷேர் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10 ரூபாய் ஷேர் 20 ரூபா ஆச்சு. ஸோ வாங்குறவன் எவ்வளோ வாங்குவான், 20 ரூபாய்க்கு வாங்குவான். ரைட், இங்கே வந்து பையர் அண்ட் செல்லருக்கு மட்டும்தான் கனெக்டடு, கம்பெனிக்கு கனெக்டட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஹவு செக்யூரிட்டிஸ் எப்படி விற்கலான்னா ஓன்லி ஒன்ஸு. நான் தான் சொன்னேன், ஒரு தடவை நீங்கள் வாங்க முடியும், அடுத்த தடவை நீங்கள் விற்கணுன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் விற்க முடியும். அதே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்து எத்தனை தடவை வாங்கலாம் விற்கலாம். பையிங் அண்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் தான், அதான் பையர் அண்ட் செல்லர் மிடில் தான். கெயின்டு பர்சன் பார்த்தீங்கன்னா யார் கெயின் பண்ணுவா, கம்பெனிக்கு தான் டைரெக்டாக காசு போகும். ஆனால் இதில் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு மீடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. ப்ரைஸ் பார்த்தா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்கும், 10 ரூபாய்னா 10 ரூபா தான் ஷேரு. அல்ல இதில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்டரி மார்க்கெட்டில் தட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆர்கனைசேஷன் டிஃப்ரென்ஸ்னால் அவ்வளோ பெருசாக நாட் ரூட்டட் அட் எனி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். எங்கேயாச்சும் இருக்கலாம், இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் இங்கே ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் எப்படியாச்சும் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2 கேட்டகரிஸாக இருக்குது, மார்க்கெட்டபிள் அசெட்ஸ், நான் மார்க்கெட்டபிள் அசெட். மார்க்கெட்டபிள் அசெட்ஸ்னால் என்னன்னாக்கா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர், 1 பர்சன்ட் இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அது வந்து மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். சப்போஸ்
ஷேர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பப்ளிக் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும்தான். ஓகே, அன்டில் அன்லெஸ் அவங்க நாமினி வைக்கிறாலும் வராது. பேங்க் டெபாசிட்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், நேஷ்னல் சேவிங் இன்சூரன்ஸ், நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் நான் மார்க்கெட் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண முடியாது. ரைட், நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.